கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எனக்கு எந்த ஒரு சின்ன வேலை செய்கிறதுக்கும் சரீரத்தில் பலன் இல்லை, சரீரத்தில் தெம்பு இல்லை, மனசில் பலன் இல்லை, மனசில் தெம்பு இல்லை என்று சொல்லி மனசில் தளர்ந்தவர்களாய் சரீரத்தில் தளர்ந்தவர்களாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவான். இன்னைக்கு உன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் நீ சொல்ல வேண்டிய ஒரு ஜெபம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு தருவார். நீ இழந்து போன ஆவிக்குரிய பலன், இழந்து போன சரீர பலன், இழந்து போன பண பலன், இழந்து போன அதிகார பலன் எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை இந்த பூமியில் நில நிறுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நில குலைஞ்சி போயிட்டோமோன்னு நினைக்கிற இல்லை, ஆண்டவர் நில நிறுத்துவார். அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஒருவேளை அநேக சோதனைகள் அடுக்கடுக்காய் வந்து மனசு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கலாம், மனசு ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம், நிறைய இழப்புகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்ததன் நிமித்தம் இருந்த பலனெல்லாம் இறங்கி போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே. தாவீது அன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்குறான், பலன் இழந்து நிற்கிற நேரத்தில், என் பலனாகிய கர்த்தாவே. இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனை தருவார். வேலை செய்ய பலன் தருவார், ஊழியம் செய்ய பலன் தருவார், படிக்கிறதற்கு பலன் தருவார், அநேகருக்கு உதவி செய்ய கர்த்தர் பலன் தருவார். எல்லா பலவீனத்தில் ஆண்டவருடைய பலனை பூரணமாக அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மேரி குணசேகரன், குன்னூர். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு 2 கடிதங்கள் அனுப்பினேன். சகோதரர் அவர்கள் என்னுடைய கோரிக்கைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார்கள். கடிதம் மூலம் தெரிவித்ததை ஜெபத்தின் வழியாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். நான் அதிசயப்பட்டு போனேன். முதலாவது, என்னுடைய மகளுக்கு திருமணமாகி 1.5 வருடங்களாகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. மேலும் அவளுக்கு 2 மார்பகங்களிலும் கட்டி மற்றும் கர்ப்பப்பையிலும் நீர் கட்டி இருந்தது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினால் ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் மாற்றி அவள் கர்ப்பம் தரித்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 2வது, என்னுடைய மகனுக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் வேலை கிடைத்து அதன் பிறகு பணியும் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளது. பாருங்க, 2 கடிதம் எழுதினாங்க. 2 கடிதத்தில் எழுதப்பட்ட 2 விண்ணப்பங்களையும் கர்த்தர் டக்குன்னு கிளியர் பண்ணி அந்த குடும்பத்திற்கு இரக்கம் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே செய்வார். செபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்னீரே, எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாய் செய்ய கர்த்தர் இவர்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் கொடுத்து இவர்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று என் பிள்ளைகள் இன்றைக்கு உரிமையாய் உம்மிடத்திலே வந்து நிற்கிறார்கள். இவர்களை பலப்படுத்தி சகாயம் செய்யும். நீதியின் வலக்கரத்தினாலே இவர்களை தாங்கி பிடிக்கும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தருளும். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்கிற இந்த மங்கள வார்த்தையின்படி இந்த நாள், பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை உமக்கு நீதியாகவும் நியாயமாகவும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உள்ள பிள்ளைகளாக நீர் ஏற்படுத்தி கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் இன்றைக்கு அப்படியே என் பிள்ளைகளுடைய சிரசில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.